வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுடைய ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ன்ற சாப்டர்லேருந்து எக்ஸசைஸ் 11.5ல சம் நம்பர் 6. If the probability that a fluorescent light has a useful life of at least 600 hours is 0.9, find the probabilities that among 12 such lights, exactly 10 will have a useful life of at least 600 hours, at least 11 will have a useful life of at least 600 hours, at least 2 will not have useful life of at least 600 hours. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது பாருங்கம்மா. இங்கே பாருங்கம்மா, ஆக்சுவலாக யூஸ்ஃபுல் லைஃப்ன்றது என்னது? 600 hours அந்த லைட் எரிஞ்சுதுன்னா அதுதான் யூஸ்ஃபுல் லைஃப். அது வந்து 0.9, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் யூஸ்ஃபுல் லைஃப் வந்து 0.9 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டிஸ் அமாங் 12 சச் லைட். எத்தனை கவுண்ட் எடுத்திருக்காங்க? 12 லைட்ஸ். ஸோ n வந்து 12, ப்ராபபிலிட்டி ஆஃப் யூஸ்ஃபுல் லைஃப் கொடுத்துருக்காங்க 0.9. இந்த ரெண்டு விஷயம் அதுலேருந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இது வந்து பைனாமியல்ன்றதுனால இதில் ரெண்டு விஷயம் தான் தேவை. ஒன்று ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் 0.9, அடுத்து ஃபெயிலியர். q என்னதுமா? 1 மைனஸ் p, 1 மைனஸ் 0.9. அப்போ q வந்து 0.1. q-ன்றது என்னது? நாட் யூஸ்ஃபுல் லைஃப், அதாவது 600 hours வராதது. ஓகேவா? அடுத்து பைனாமியல்னும் போது அதோட ஜென்ரல் ஃபார்முலா பார்க்கலாம். p of x is equal to x, ncx p power x q power n minus x, where x equal to 0லேருந்து இந்த n வரையும் வரும். ஓகேவாம்மா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். எக்ஸாக்ட்லி 10 will have a useful life of at least 600 hours. அப்போ இந்த இடத்துல வந்து 10 வரணும். ஸோ p of x is equal to 10. n நமக்கு தெரியும், 12 லைட்ஸ் எடுத்து செக் பண்ணுறாங்க. 12c, எக்ஸுக்கு பதிலாக என்ன வரணும்? 10 வரணும். 10 pன்றது என்னதுமா? 0.9 ஹோல் பவர் எக்ஸு, அதாவது 10. q 0.1 ஹோல் பவர் 12 மைனஸ் 10, n மைனஸ் எக்ஸ், அது தட் இஸ் 2ன்னு வந்துடும். இதுதான் ஃபஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இதுக்கு மேலே சால்வ் பண்ண வேண்டாம். செகண்டு, அட்லீஸ்ட் 11 வில் ஹாவ் அ யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அட்லீஸ்ட் 600 hours. அப்போ குறைஞ்சபட்சம் 11 இருக்கணும். லைட்டு வந்து 12 தான். அட்லீஸ்ட் 11 வில் ஹாவ் அ யூஸ்ஃபுல் லைஃப்னா மினிமம் ஈக்குவல் டு 11 ஆர் கிரேட்டர் தென் 11. அப்படி பார்த்தா 11, 12 ரெண்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ p of x is equal to 11 ப்ளஸ் p of x is equal to 12 மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 11க்கு ஃபார்முலா போடுவோம். டோட்டல் லைட் 12c 11, x வந்து இங்கே வந்து 11, p பவர் 0.9 பவர் x 11, q 0.1 பவர் n மைனஸ் x 12 மைனஸ் 11, இதுதான் n, இது x, 12 மைனஸ் 11 வந்து 1 ப்ளஸ் இந்த p of x is equal to 12, n is 12, c x on 12, 0.9 whole power x 12 into q 0.1 whole power n minus x 12 minus 12 0ன்னு வந்துடும். இப்போ இந்த ரெண்டுத்தை பாருங்கள். இதில் 12c 11ஓட ஆன்சர் வந்து 12. எப்படின்னா ncr equal to nc n minus r, இதை நம்ம படிச்சிருப்போம். அப்போது 12c 11 is equal to 12c 12 minus 11, அதாவது 12c 1ன்னு வந்துடும். அதாவது 12c 11க்கு பதிலாக 12c 1ஓட வேல்யூ போடலாம். ஸோ இட் இஸ் 12c 1, அதாவது 12ன்னு வந்துடும். 0.9 பவர் 11 இன்ட்டு 0.1 பவர் 1 வந்து 0.1 ப்ளஸ் 12c 12ஓட ஆன்சர் 1 இன்ட்டு 0.9 பவர் 12 எனி நம்பர் பவர் 0 வந்து 1ன்னு வந்துடும். ஸோ இது மட்டும்தான் இருக்குது. இது ரெண்டுத்துல பாருங்கள், 0.9 பவர் 11 சேமாக இருக்குது, எடுத்துடலாம் வெளியே. அப்போ மீதி இங்கே என்ன இருக்கும்? 12 இன்ட்டு 0.1 1.2 இருக்கும். ப்ளஸ் இதில் 0.9 பவர் 11 வெளியில் போயிடுச்சுன்னா மீதி 0.9 மட்டும் இருக்கும். ஸோ இட் இஸ், இதை ஆட் பண்ணால் 2.1 இன்ட்டு 0.9 ஹோல் பவர் 11 வரும். இந்த தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? அட்லீஸ்ட் 2 வில் நாட் ஹாவ் யூஸ்ஃபுல் லைஃப். என்னதுமா? 2 வில் நாட் ஹாவ் யூஸ்ஃபுல் லைஃப். அப்போது சக்ஸஸ் வந்து நாட் ஹேவிங் யூஸ்ஃபுல் லைஃப். ஸோ n12 சக்ஸஸ் என்ன இங்கே? நாட் ஹேவிங் யூஸ்ஃபுல் லைஃப். ஸோ p வந்து 0.1. போன சம் வரையும் சக்ஸஸ் யூஸ்ஃபுல் லைஃப், அதனால q 0.1. இப்போ அப்படியே ரிவர்ஸ், அட்லீஸ்ட் 2 வில் நாட் ஹாவ் யூஸ்ஃபுல் லைஃப். அப்போது 0.1 தான் நாட் யூஸ்ஃபுல் லைஃப், அதை தான் பின்னு எடுத்துக்கணும். எதை நமக்கு கொஸ்டினில் கேட்குறாங்களோ அது p. அப்போ q வந்து 0.9ன்னு வரணும், n வந்து 12, மீதி எதுவும் மாறாது. ஸோ பியும் க்யூவும் இடம் மாறிக்குது. ஏன்னா அவங்க கேட்குறது இவ்வளோ நேரம் யூஸ்ஃபுல் லைஃப் கேட்டாங்க, இப்போது நாட் யூஸ்ஃபுல் லைஃப் கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் வந்து அட்லீஸ்ட் 2 வில் நாட் ஹாவ் யூஸ்ஃபுல் லைஃப். ஸோ அட்லீஸ்ட் 2 வில் ஹாவ் நாட் ஹாவ் யூஸ்ஃபுல் லைஃப்னா என்ன அர்த்தம்? 2 and more than 2 will not have useful life, அதாவது x greater than or equal to 2. அப்போனா என்ன ஆகும்னா 2, 3, 4, 5, 6 up to 12 வரையும் பண்ணுறதை விட என்ன பண்ணலாம்?
1 மைனஸ்ன்னு போட்டுட்டு இந்த மைனஸ் போடும்போது என்ன பண்ணோம், இந்த சைனை மாற்றணும். இப்போ இது கிரேட்டர் தென்னா லெஸ் தென், இங்கே ஈக்குவல் டு இருந்தால் இங்கே ஈக்குவல் டு வரக்கூடாது, 2ன்னு போடணும். ஸோ இட் இஸ் 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 2. அப்படின்னா என்ன அர்த்தம், 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 1, 2 வராது ஏன்னா லெஸ் தென் 2. ஸோ 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 நம்ம வரணும், 12c எக்ஸ் வந்து 0, 12c நாட் இன்டூ பி பவர், அதாவது பி வந்து இங்கே 0.1 பவர் எக்ஸ் 0, q பவர் n மைனஸ் எக்ஸ் அதாவது 0.9 பவர் 12 மைனஸ் 0 அதாவது 12 வரும், ப்ளஸ் 12c1 இதுக்கு 12c1 p பவர் 1 0.1 பவர் 1 இன்டூ q 0.9 பவர் 12 மைனஸ் 1 11 வந்துடும். ஸோ இதை சால்வ் பண்ணலாமா, 1 மைனஸ் 12c நாட்டோட ஆன்சர் 1, எனி நம்பர் பவர் 0 1, ஸோ 0.9 ஹோல் பவர் 12 மட்டும் இருக்கும், ப்ளஸ் 12c1ஓட ஆன்சர் 12, 0.1 ஹோல் பவர் 1 வந்து 0.1 இன்ட்டு 0.9 பவர் 11. இதை வந்து 1 மைனஸ் இங்கே பாருங்கள் 1 இன்ட்டு 1 இதெல்லாம் விட்டுட்டா 0.9 பவர் 12 ப்ளஸ் இந்த 12 இன்ட்டு 0.1 இன்ட்டு 0.9 பவர் 11 இருக்குது. இதில் 0.9 பவர் 11 காமனாக வெளியில் எடுத்துகிறேன், இந்த 1 மைனஸ் அப்படியே தான் இருக்குது. அப்போ மீதி 0.9 இருக்கும், இங்கே 12 இன்ட்டு 0.1 மட்டும் இருக்கும், அதாவது 1.2 இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணோன்னா 1 மைனஸ் 0.9 பவர் 11 இன்ட்டு இது வந்து 2.1 ஒரு ஆட் பண்ணால், ஸோ இட் இஸ் 1 மைனஸ் 2.1 into 0.9 whole power 11. அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.